தூங்கா நகரத்த தூங்காம ஒரு நாள் ஃபுல்லா உலா வந்த கதைய தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நைட்டு 12 மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிக்கெட்ட எடுத்துட்டு பஸ் ஏறி கஷ்டப்பட்டு ஒரு 2:30 மணி போல போய் தூங்குனேன். கரெக்ட்டா 1 மணி நேரத்துல தம்பி மதுரை வந்துச்சுன்னு இறங்க சொல்லிட்டாங்க. இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வெளியவே ₹20 அந்நேரத்துக்கு சூடா பருத்தி பால குடிச்சேன். நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒத்து வருமாங்கிற மாதிரி தான் தரமா இருந்துச்சு. குடிச்ச பருத்தி பால கரைக்க ஒரு 4 கிலோமீட்டர் அங்க இருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நடந்தே போனேன். கோவில்கிட்டயே இருக்க சண்முகா லாட்ஜ்ல 500க்கு ஒரு ஸ்டே பண்ண ரூம் போய் பார்த்தா ஓகே இஷா இருந்துச்சு. 500க்கு தாட் செட்டப்லயா ரூம் இருக்குன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு இருந்த டயருக்கு உறக்கத்தை போட்டு கண்ணை திறந்து பார்த்தா காலையில 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரூம்ல இருந்து கோவில் போயிட்டு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு நேரா ஜிகிர்தண்டா கடையை தேடி கீழ வாசலை நோக்கி மதுரை வீதிகளை பார்த்துட்டே நடந்து போயிட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஜிகிர்தண்டாவை குடிச்சதுக்கு உண்மையிலே செம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். எந்த அளவுக்குனா நான் திரும்ப வந்தா அந்த கடைக்கு மறுபடியும் போய் குடிப்பேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அப்புறமா ரூமை வெக்கேட் பண்ணிட்டு எதுக்கு மதுரை வந்தனோ அந்த வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். கிளைண்டோட வீட்டுல தான் பர்த்டே ஈவென்ட். சோ அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டு இருக்கேன். போற வழியில நானும் அண்ணனும் ஒரு டீயை குடிச்சிட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவர் பேரும் கார்த்திக் தான். ஈவினிங் கிளைண்ட் வீட்டுக்கு வந்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு ஒர்க்க முடிச்சுட்டு நைட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல மெட்ராஸ்க்கு பஸ் ஏறி மதுரைக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.